கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 10/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் உடனும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அற்புதத்தினாலே இவருடைய வாழ்க்கையை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 27:14 படி கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்காக காத்திருந்து சகல விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அந்த தகப்பனே, 10/3/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிற முடி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது அற்புதத்தை கொண்டு வரட்டும். அப்பா, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.